நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பவுமே பிக் பாஸ்ல இந்த லவ் கன்டென்ட்லாம் கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த சீசன பொறுத்தவரைக்கும் உடனே லவ் கன்டென்ட்ட ஆரம்பிச்சுட்டாங்கங்க. அரோரா சும்மாவே இருக்க மாட்றாங்க. இந்த துஷார் பையன் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அவன் கைய பிடிக்க போறாங்கங்க. நல்ல வேளை அந்த பையன் என்ன பண்றான்னா கைய விலக்கிடுறான். காரணம் என்னன்னா லவ்வர்ஸ் ஒரு மாரி கைய பிடிப்பாங்கல்ல, அந்த மாரி இவங்க பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. கேமராமேனும் சும்மா இல்ல. கரெக்ட்டா அத ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு காமிச்சிட்டு இருக்காரு. இத தாண்டி பிரவீன் காந்தி போறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்றாருங்க. அது என்னன்னா இவங்க 2 பேருக்கு ஒரு சீனை சொல்லிட்டாரு. அதாவது அவங்க எமோஷனலா பேசணும். அதுக்கு துஷார் ஆறுதல் சொல்லணும். இவங்க 2 பேரை பேரா போட்டு ஒரு சீனை சொல்லிட்டாரு. அந்த சீனை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கொடுமை என்ன தெரியுமா? இந்த சீன் நடந்துட்டு இருக்கும்போது கானா வினோத் இந்த ரூம்ல தான் இருக்காரு. கமருதீன் இந்த ரூம்ல தான் இருக்காரு. கமருதீன் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. வெளியே சிரிக்கிறது தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கிறது தெளிவா நமக்கு புரியுது. ஏன்னா கமருதீனுக்கு இந்த அரோரா மேல ஒரு கண்ணு இருக்கு. தொடர்ச்சியா கமருதீனும் இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னடா நம்மளை வச்சு இந்த மாதிரி சீன் எடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த துஷாரை வச்சு எடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி உள்ளுக்குள்ள அவர் கடுப்பாயிட்டு இருக்காரு. ஆனா அதை வெளியே காட்டிக்கல. அதே மாதிரி பிரவீன் காந்திக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க? அதுங்களே எப்ப லவ் கண்டென்ட் உருவாக்கலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்குங்க. இதுல நீங்க வேற இப்படி சீன் நடிங்க, கட்டி பிடிக்கிற மாதிரி சீன் நடிங்க. இதெல்லாம் தேவையா? அது பாருங்களேன், இந்த டைலாக் பேசுற சீன்ல 2-3 வாட்டி கட்டி பிடிக்கிற மாதிரி சீன் இருக்குங்க. பிரவீன் காந்தி பாருங்க சிரிச்சிட்டு இருக்கிறத பாருங்களேன். எப்படி இந்த மாதிரி, அதாவது எப்பவுமே பிக் பாஸ்லாம் கொஞ்சம் வாரங்கள் போனதுக்கு அப்புறம் தான் இந்த லவ் கண்டென்ட்லாம் வருவாங்க. இப்பெல்லாம் எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல. ஆதிரை ஒரு பக்கம் எஃப்ஜே வச்சு லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அரோராவை பொறுத்த வரைக்கும் இந்த துஷாரை வச்சு லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த துஷார் இப்பதான் வீட்டோட தலைவரா மாறி இருக்கான். இந்த லவ் கண்டென்ட்லாம் விழுந்தான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா கெட்ட பேர் எடுத்து தான் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. அதை விட பசங்களுக்கு கூட கெட்ட பேர் கம்மியாக தான் ஏற்படும். பொண்ணுங்களுக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுருவாங்க. அரோரா கொஞ்சம் கவனமா இருக்கணும். எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா பழகிறதுலாம் ஓகே தான். ஆனா இந்த லவ் கண்டென்ட்ல மட்டும் சிக்கிட்டா என்னைக்குனாலும் பிரச்சனை தான். ஸோ எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நம்ம சொல்லி என்ன ஆக போகுது? உள்ள இருக்கவங்களுக்கு அது தெரியவா போகுது. அவங்க நினைக்கிறதா அவங்க பண்ண போறாங்க. பொறுத்திருந்து நம்ம பார்ப்போங்க.